பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை போற்றுகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஓ உன்னதமானவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அப்போ உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நம்பிக்கை நேரத்துல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அவர் அற்புதத்தை செய்ய போகிறார். அவர் அற்புதத்தை செய்ய போகிறார். இன்றைக்கு நம் மத்தியில அவருடைய பிரசன்னத்தினால நிரப்பி இருக்கிறார். அவருடைய மகிமையை நம்ம பார்க்க போறோம். சொல்லுங்க, அப்பா உங்க மகிமையை நான் பார்க்கணும், உங்க மகிமையை நான் பார்க்கணும். தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். என் கூட சேர்ந்து ஸ்தோத்திரிப்பீங்களா? மௌனமா இருக்கிறவங்களாலேயோ மரித்தவர்களாலேயோ ஆண்டவரை துதிக்க முடியாது. எனக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவரை சதத்தை உயர்த்தி துதிக்க போகிறோம். அப்போ உம்மை நான் உயர்த்துகிறேன், உம்மை உயர்த்துகிறேன், உம்மை உயர்த்துகிறேன், உம்மை உயர்த்துகிறேன். எங்க மத்தியில உலாவி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி, 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 நன்றி. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியில பெரிய காரியங்களை செய்ய போகிறார், அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த அற்புதம் உங்களுக்கு வேணும்னா நீங்க கேட்கணும், அப்பா எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு. நீங்க கேட்பீங்களா? அப்பா எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. சொல்லுங்க, அப்பா நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியில அற்புதத்தை செய்வதற்கு உங்க விசுவாசம் ரொம்ப முக்கியம். நம்ம இப்ப வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியில கேட்டோம்ல, அந்த குருடனை ஆண்டவர் சொஸ்தமாக்கி குணமாக்கி சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று. எனக்கு God can do miracles. ஜீசஸ் இன்னைக்கு நம்மளை ஹீல் பண்ணுவார், நம்மளுக்கு அற்புதத்தை செய்வார். ஆனா நம்ம கிட்ட அவர் எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன தெரியுமா? கடுகளவு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாசத்துல குறைவுபட்டிருந்தோம்னா ஒரு விஷயம் சொல்லுங்க, அப்பா நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மை விசுவாசிக்கிறேன். இந்த நம்பிக்கை நேரத்துல நீர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே சத்தத்தை உயர்த்தி உங்களோட கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஸ்தோத்திரிப்பீங்களா? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து துதிப்பீங்களா? சொல்லுங்க, அப்பா உம்மை நான் விசுவாசிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி உம்மை நான் விசுவாசிக்கிறேன். திரியேக தேவனே உம்மை நான் விசுவாசிக்கிறேன். அப்பா என் லைஃப்ல ஒரு அற்புதத்தை செய்ய போகிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல நான் விசுவாசிக்கிறேன். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் கூட சேர்ந்து சொல்வீங்களா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை அவர் தள்ளாட ஒட்டார். என்னை காக்கிறவர் அவர் உறங்கார். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நம்மளோட சிஎஸ்ஐக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? எல்லா சர்ச்சஸ்லையுமே ஆஃப்டர் த மெசேஜ் கடவுளுடைய வார்த்தை முடிஞ்சோடனே விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவாங்க, சொல்வாங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் இந்த தேவனை இவரை விசுவாசிக்கிறேன், திரியேக தேவனை நான் விசுவாசிக்கிறேன் என்று. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மளோட விசுவாசத்தை அறிக்கை செய்ய போகிறோம். The creed, the apostles creed, விசுவாச பிரமாணம்னா என்ன தெரியுமா? நம்மளோட விசுவாசத்தை அறிக்கை செய்கிறது. இன்னைக்கு நம்மளோட விசுவாசத்தை அறிக்கை செய்து நம்மளுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட சிஎஸ்ஐல நம்ம சொல்லுகிற விசுவாச பிரமாணம். இதையே நம்ம பாடலாய் பாடி தேவனுக்கு மகிமை செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. என்றைக்கும் உள்ளவர் சிருஷ்டிப்பின் கர்த்தரே, சர்வ வல்லவர். அவர் ஆவியானவரினால் உற்பத்தி ஆனார். ஆவியானவராலே உற்பத்தியானவர் இயேசு என்ற ரட்சகர். பிதா குமாரன் ஆவி விசுவாசிக்கின்றேன். திரியேக தேவனாயே விசுவாசிக்கின்றேன். மகிமையில் எழுவோம் என்று விசுவாசிக்கின்றேன். இயேசு
திரியேக தேவனாயே விசுவாசிக்கின்றேன். மகிமையில் எழுவோம் என்று விசுவாசிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கின்றேன். கரங்களை நல்லா தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? சொல்லுங்க, அப்பாவுமே நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, அப்பாவுமே நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போறீங்க. உண்மை விசுவாசிக்கிறேன், உண்மை விசுவாசிக்கிறேன். இயேசுவே, அவர் நமக்காக சிலுவையில பலியா இருக்கிறார். ஆமென். அவர் நமக்காக மரித்தார். நம் சார்பில் அவர் பலியானார். எதுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று, நீங்களும் நானும் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று, நீங்களும் நானும் பிரச்சனையிலிருந்து வெளியில வரணும் என்று. அதற்காக அவர் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? ஆனா அவர் மரித்தவராகவே இல்லை. 3ஆம் நாளில் மரணத்தை வென்று அவர் உயிரோடு கூட எழுந்தார். எதற்கு தெரியுமா? இன்றும் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனோடு அவர் இருக்க, உங்க மத்தியிலும் என் மத்தியிலும் வாசம் செய்ய அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஆமென். அவர் உயிரோடு எழுந்தார். சொல்லுங்களேன், இயேசுவே நீர் எனக்காக உயிரோடு எழுந்தீங்க, நீர் எனக்காக உயிரோடு எழுந்தீங்க. சொல்வீங்களா? சிலுவையில் ரத்தம் சிந்தி என் நியாயாதிபதி மன்னிப்பு தந்தி, பாதாளம் இறங்கின போதும் உயிர்த்து எழுந்து உன்னதம் உயர்ந்தி, பிதா குமாரன் ஆவி விசுவாசிக்கின்றேன். திரியேக தேவனாயே விசுவாசிக்கின்றேன். மகிமையில் எழுவோம் என்று விசுவாசிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கின்றேன். பிதா குமாரன் ஆவி, பிதா குமாரன் ஆவி விசுவாசிக்கின்றேன். திரியேக தேவனாயே விசுவாசிக்கின்றேன். மகிமையில் எழுவோம் என்று விசுவாசிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் விசுவாசி. ரெண்டு கரங்களையும் வானத்துக்கு நேராய் உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கின்றேன். நம்புவேன் உம்மையே, உயிர் தெழுந்தீர் என்பதையே. இயேசுவே ஆண்டவர், நம்புவேன். நீங்க சொல்வீங்களா? நான் உம்மை நம்புறேன்ப்பா. நம்புவேன் உம்மையே, உயிர் தெழுந்தீர் என்பதையே. இயேசுவே ஆண்டவர், நம்புவேன். கரங்களை உயர்த்தி நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என். நீங்க பாடுவீங்களா? சத்தத்தை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை. நீங்க சொல்லுங்களா? என் பாதை எல்லாம் அந்தகாரம்
கரங்களை தட்டி நன்றி சொல்வீங்களா? சொல்லுங்க, அப்பா உம்மை நான் நம்புகிறேன். ஓ, உங்க சத்தம் பெருகட்டுமே. சொல்லுங்க, அப்பா நான் நம்புகிறேன், எனக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்ய போறீங்க, நான் நம்புறேன். அப்பா இந்த நாளில் ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய போறீங்க. உமக்கு நன்றி 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 நன்றி. யவீரோட மகளை உயிரோடு எழுப்பினது போல அப்பா இன்றைக்கு எங்க மத்தியில நீங்க அற்புதத்தை செய்ய போறீங்க. அப்பா 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு நீங்க விடுதலை கொடுத்தது போல அப்பா இந்த சபையில இப்போ நீங்க அற்புதத்தை செய்ய போகிறீங்க. அப்பா எல்லா ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா எல்லா வியாதிகளும் மறைந்து போகட்டும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல எல்லா வியாதிகளும் மறைந்து போகட்டும். நம்ம சபையில சுகவீனமா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சுகம் கிடைக்கட்டும். கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா? அப்பா சுகத்தை பேசுகிறோம். சொல்லுங்க, நாங்க சுகத்தை பேசுகிறோம். நீங்க அற்புதத்தை செய்யுங்க. இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அப்பா அந்த குருடனை நீங்க குணமாக்குனீங்க, நீங்க பார்வையை கொடுத்தீங்க. அப்பா அதே தேவன் நீங்க எங்க சபையில் அற்புதத்தை செய்யுங்க. சொல்வீங்களா? நீங்க சொல்லுங்க, அப்பா அற்புதத்தை செய்யுங்க. ஒரு அற்புதத்தை நாங்க பார்க்கணும். என் லைஃப்ல நீங்க ஒரு மிரக்கலை பண்ணுவீங்க, நான் நம்புகிறேன்னு சொல்லுங்க. அப்பா நான் நம்புறேன், அப்பா உம்மை நான் நம்புகிறேன், உம்மை நம்புகிறேன் இயேசுவே. இந்த உலகத்துல எனக்கு நம்புறதற்கு எதுவுமே இல்லைன்னா கூட நான் உம்மை நம்புகிறேன். அப்பா ஆபிரகாமுக்கும் சாராக்கும் நீங்க அவ்வளோ வருடங்களை கழிச்சு ஒரு குழந்தைய கொடுத்தீங்க. அப்பா எங்க சபையில குழந்தை இல்லாம இருக்கிற ஒவ்வொரு கப்பலுக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா அண்ணாலை நினைத்தருளினது போல நீங்க அவங்களை நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நம்பிக்கை நேரத்துல நீங்க சாட்சிகளை எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்க கேட்பீங்களா? அப்பா ஃபினான்ஷியலா ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க அற்புதத்தை செய்யுங்க. நீங்க சொல்வீங்களா? அப்பா ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்ல போகிறோம். அப்பா ஒரு அற்புதத்தை எங்க சபையில செய்யுங்க. நாங்க நம்புறதற்கு ஒன்றுமே இல்லைன்னா கூட நாங்க உம்மை மாத்திரம் நம்புகிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீர் புதுப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்ப ஒரு அற்புதத்தை நீங்க சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா? நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு. இன்னைக்கு ஒருவேளை உங்க லைஃப்ல உங்களுக்கு ஒரு அற்புதம் வேணும்னா இங்க இருக்கிறவங்க கிட்ட நீங்க வந்து எனக்காக ஜெபிச்சுக்கோங்கன்னு சொல்லலாம். ஆனா உங்க அற்புதத்திற்காக நீங்களும் ஜெபிக்கணும். உங்களுக்கு அற்புதம் வேணும்னு உங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்கணும். உங்களுக்கு அற்புதம் நடக்கும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். இன்னைக்கு சொல்லுங்க, அப்பா என் லைஃப்ல ஒரு அற்புதத்தை எனக்கு செய்யுங்க. அப்பா எங்க சபையில வேலை இல்லாம இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அவங்களோட லைஃப்லலாம் ஒரு மிரக்கலை நீங்க செய்யுங்க. அப்பா எக்ஸாம்ஸ்க்கு படித்துக்கொண்டு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா எங்க தலையை நீர் நிமிர பண்ண போற தயவுக்காக உமக்கு நன்றி. நம்ம வேற எதுவும் பண்ண போறது இல்லைங்க. 2 கரங்களையும் உயர்த்தி வானத்துக்கு நேராய் உயர்த்தி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்ம கண்களை ஏறெடுக்க போகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து நம்மளுக்கு இன்னைக்கு ஒத்தாசை வரப்போகிறது. நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இன்னைக்கு நீங்க ஏங்க போறீங்க உங்க அற்புதத்திற்காக? சொல்வீங்களா? நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யும். நீங்க கரங்களை உயர்த்தி கேட்பீங்களா? ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. உங்க சத்தம் பெருகட்டும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அப்பா உம்மை மாத்திரமே நாங்கள் நம்புகிறோம். உம்மை மாத்திரமே நாங்கள் விசுவாசிக்கிறோம். சொல்லுங்களேன், அப்பா உம்மை மாத்திரமே நான் நம்புகிறேன், உம்மை மாத்திரமே நான் விசுவாசிக்கிறேன். எங்க லைஃப்ல நீங்க ஒரு அற்புதத்தை செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. உமக்கு எல்லா துதிகன மகிமையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.